வணக்கம் மக்களே, நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் பல பேர் ஜாப்பனீஸ் படிக்கிறவங்க இருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிறைய பேர் ஃபாரினர்ஸு, குறிப்பாக இந்தியன்ஸை பல தொழில்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தொழில்களுக்கு பல இந்தியன்ஸ் இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜேஎல்பிடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். N5 லோவஸ்ட் லெவலு, அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா N1 அதான் ஹையஸ்ட் லெவலு. ஸோ N5க்கு அடுத்தது N4 வரும், அதுக்கப்புறம் N3, N2, N1 அந்த மாதிரி 5 லெவல் இருக்குது. இதில் நீங்கள் எந்த லெவல் படிக்கிறவராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஞ்சி மக்களே, காஞ்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்களில் பல பேர் காஞ்சியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நான் ஜேஎல்பிடி N2 படிச்சிருக்கேன். நான் படிக்கும்போது இந்த காஞ்சியை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. செகண்ட் ஆஃப் ஆல், நான் படித்தது ஃபியூ இயர்ஸ் பேக். அப்போ நல்ல மெட்டீரியல் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நிறைய நல்ல மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு நான் காஞ்சிக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா kanshudo.com அப்படிங்கிற ஒரு சைட்டு. KANSHUDO அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சைட்டு. இந்த சைட் மூலமாக நீங்கள் எல்லாமே படிக்கலாம். ஆக்சுவலாக காஞ்சி மட்டும் இல்லை, கிராமரும் படிக்கலாம், வொக்காபுலரியும் படிக்கலாம். ஆனால் நான் இந்த சைட்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது குறிப்பாக காஞ்சி கோசணும். ஏன் அப்படிங்கிறது நம்ம கீழே பார்ப்போம். இப்போ நான் அந்த பேஜை தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். www.kanshudo.com/collections/JLPT_Kanji. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் N5 படிக்கிறவராக இருந்தீங்கன்னா வச்சுப்போம். உங்களுக்கு N5க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 காஞ்சி தேவைப்படும். N4க்கு ஒரு 100 காஞ்சி, அதுக்கப்புறமா 170 காஞ்சி, அதுக்கப்புறமா N3க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 காஞ்சி, 370. அதுக்கப்புறமா N2க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 380 காஞ்சி தேவைப்படும். கடைசியாக N1க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 காஞ்சி கிட்ட நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் N1 அப்பியர் ஆகுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 காஞ்சிக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த காஞ்சி படிக்கிறதுக்கு இதுதான் நான் பெஸ்ட் சைட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இந்த சைட்டை நான் யூஸ் பண்ணி N2 கிளியர் பண்ணேன். N3, N4 நான் எழுதும்போது இந்த சைட்டு எனக்கு அந்த சைட்டை இப்போ இருந்துதான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த சைட்டை நான் யூஸ் பண்ணல. பட் N2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா N4க்கு 170 காஞ்சியும் இப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு சூப்பர்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த காஞ்சியை ஃபஸ்ட்டு ஒன் நான் கிளிக் பண்ணுறேன். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். இப்போ இந்த காஞ்சி நான் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனேன்னா நீங்கள் இந்த காஞ்சியை பற்றின அத்தனை விஷயமும் இந்த பர்டிகுலர் இதில் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதோடைய ஓன்யோமை ரீடிங் என்ன, குன்யோமை ரீடிங் என்ன, அடிஷ்னல் ரீடிங்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறமா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் காஞ்சி ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் இஸ் யூஸ்ட், இதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பர் அசோசியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், 315. இது என்ன அர்த்தம்னா ஜேஎல்பிடி N3க்கு தேவையான இந்த வொக்காபுலரி அதில் இருக்கிறத இந்த காஞ்சி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காஞ்சி கென். ஸோ கென் கோ அப்படின்னா லாங்குவேஜ், முகோன் அப்படின்னா சைலன்ஸ். அடுத்த வேர்டு படிக்கிறேன். இது ஜேஎல்பிடி N1க்கு உண்டான வேர்டு. அடுத்தது கொத்தோபா. இது உங்கள் எல்லாருக்குமே N5 படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பேசிக் ஜாப்பனீஸில் வரக்கூடிய ஒரு வேர்டு தான் இது. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இது N5ல வரக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ இது N1ல வரக்கூடிய ஒரு வேர்டு, இது N3ல வரக்கூடிய வேர்டு. ஸோ இந்த காஞ்சியை நீங்கள் இந்த சைட் மூலமாக படிக்கிறதுனால உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த காஞ்சியை ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இந்த காஞ்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில பல காஞ்சிகளில் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் லாகின் பண்ணல, நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக இப்போ நீங்கள் N5, N4 இருந்தால் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. ஆனால் N2 and N3 and N1 வரும்பொழுது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் கண்டிப்பாக செஞ்சாகணுங்க. ஏன்னா N3நாலுமே ஒரு 6 months தேவைப்படும். N2 என்னை பொறுத்த வரைக்கும் 1 year தேவைப்படும். N1 பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்லேருந்து படிக்கிறீங்கன்னா
கண்டிப்பாக ஒரு 2 years தேவைப்படும். நீங்கள் வந்து N1ல ஓரளவுக்கு தேர்ச்சி பெறணும்னா, அதாவது எக்ஸாம் பர்பஸ்க்காக படித்து மக்கடிச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ணணுங்கிறது வேறு. பட் நீங்கள் வந்து ஒரு ஜாப்பனீஸ் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உயரணும்னா 2 years அது நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பாக இந்த கான்ஷுடோ அப்படிங்கிற ஒரு சைட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து காஞ்சிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் இருக்கிற ஒரு காஞ்சியும் வந்து வெல் ஆர்கனைஸ்ட். நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியலை நீங்கள் வந்து இன்டெப்த் படிச்சிங்கன்னா இந்த காஞ்சியை வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. பட் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மெமரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் காஞ்சியை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும்னா. பட் இதில் இருக்கிற டெக்னிக் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக உங்களை எப்படி இந்த காஞ்சியை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த சைட் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வந்து JLPT எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது குறிப்பாக வந்து கிராமர் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் கிராமர் இல்லை நம்ம தமிழ் படிக்கும்போது தமிழ் கிராமர் எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி நீங்கள் ஜாப்பனீஸ் படிக்கும்போதும் அந்த JLPT எக்ஸாமில் வந்து கிராமருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கொடுக்குற அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பெரிய பெரிய பேசேஜஸ் படிக்கும்பொழுதும் நீங்கள் வந்து அந்த கிராமர் பேட்டர்ன்ஸ் புரிஞ்சாதான் உங்களால் வந்து பல விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ அதுக்காக நான் ஒரு சைட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் அதை N2க்கு யூஸும் பண்ணினேன். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜப்பானில் வந்து ஒரு கப்பல் வந்து இந்த சைட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டினுடைய பேர் வந்து JLPTsensei.com. சென்சேனா என்னதுன்னு உங்கள் எல்லாருக்குமே ஜாப்பனீஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்சேனா வாத்தியார்னு அர்த்தம். ஸோ JLPTvadyar.comனா JLPTsensei.com. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதுலேயுமே நீங்கள் வந்து கிராமர் படிக்கலாம், ஒகேபுலரி படிக்கலாம், காஞ்சி படிக்கலாம். ஆனால் காஞ்சிக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணது கான்ஷுடோ. அதே மாதிரி கிராமருக்கு நான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணது இந்த சைட் தான். அது காரணமும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு கிராமர் பேட்டர்ன் ஒன்று எடுத்துப்போம். இதில் நீங்கள் N5, N4, N3, N2, N1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைட்டினுடைய டாப்பில் வந்து பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து JLPT N5 கிராமர் லிஸ்ட், JLPT N5 காஞ்சி லிஸ்ட், JLPT N5 ஒகேபுலரி லிஸ்ட் அப்படின்னு ஒன்றையும் தனித்தனியாக ஃபர்தராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கிராமர் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் அது கிராமர் போயிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கிராமர் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வர பாருங்கள். இதில் வந்து எத்தனை கிராமர் பேட்டர்ன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா JLPT N5 கிராமர் லிஸ்ட் டோட்டலாக 84 இருக்குது. ஸோ 84 கிராமர் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இந்த கிராமர் பேட்டர்ன்ஸ் வந்து ஒன்னொன்னும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்னொன்றுக்குள்ளேயும் கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து இங்கே தான் மேட்ரு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த கிராமருடைய மீனிங். அடுத்தது ஹவு டு யூஸ். இதை நீங்கள் வேர்போட யூஸ் பண்ணலாமா, நவுனோட யூஸ் பண்ணலாமா, அட்ஜெக்டிவோட யூஸ் பண்ணலாமா, அட்வர்போட யூஸ் பண்ணலாமாங்கிறத தெளிவாக காட்டினது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் சைட்டுடைய மெயின் அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாமல் இந்த கிராமர் பேட்டர்னை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த கிராமர் பேட்டர்னில் எந்த சிச்சுவேஷனில் எப்போ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் தேவை. ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமர் பேட்டர்ன்லையும் 8லேருந்து 10 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் சைட்டினுடைய மெயின் நான் என்ன சொல்வேன் யூனிக் ப்ரப்போசிஷன் சொல்லலாமா. கண்டிப்பாக இது வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் தே ஸ்டாண்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரீசன். ஏன்னா ஒரு கிராமர் பேட்டர்ன்ஸும் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை படிக்கும் பொழுதே உங்களுக்கு உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் அது எங்கே எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது எக்ஸாமுக்காக மட்டுமே இல்லை, நீங்கள் ஜப்பானில் வேலை செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய சரௌண்டிங்ஸ்லையோ ஆம்பியன்ஸ்லையோ ஜப்பானில் வந்து உங்ககிட்ட ஜாப்பனீஸில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த பர்டிகுலர் சைட்டில் இருக்கிற கிராமர் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் காஞ்சியும் பார்த்துட்டோம், கிராமரும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக வந்து ஒகேபுலரி. இப்போ நான் ஒகேபுலரி நான் வந்து குவிக்காக சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒகேபுலரி படித்தது வந்து இந்த டானோஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், tanos.co.uk அப்படிங்கிற ஒரு சைட்டுங்க. இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ஜாப்பனீஸ் லேர்னிங் மெட்டீரியல் இருக்கிற சைட்டு தான். இங்கே இருக்கிற ஒகேபுலரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேட்டட் வெர்ஷன் இவங்க வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து
இவங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அஃப்கோர்ஸ் வேரியஸ் அதர் மெட்டீரியல்ஸும் இருக்கும். பட் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்து குறிப்பாக N5, N4, N3 இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த N1 உடைய PDF இருக்கு பாருங்க. இங்கே நீங்கள் வந்து டாக்காகவும் டவுன்லோட் பண்ணலாம், PDF-ஆகவும் டவுன்லோட் பண்ணலாம், MP3-ஆகவும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா JLPT N1 vocab list. This is not a cumulative list. It does not contain the vocabulary needed by JLPT N2 and below அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து N2க்கு நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிவிஷன் பர்பஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து படிக்கும் பொழுது வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு நீங்கள் வந்து வேறு சில மெக்கானிசம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய ஆன்லைன் டூல்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் வந்து வேறு சில சைட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கன்சாலிடேட்டட் வெர்ஷன் ஆஃப் JLPT vocabulary வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா N1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 vocabulary உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து N1.pdf எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 vocabularies இருக்கும், 2000 வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி N2லையும் அதே மாதிரி இருக்கும். எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு 6,000 to 7,000 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துடைய கன்சாலிடேட்டட் PDFஸையும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டாக் வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்னுடைய N2 vocabularyயை நான் வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டேங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் ஐ காட் இன் டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம். ஏன்னா இந்த vocabulary நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த JLPT N2 பேசேஜஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த ரீடிங் செக்ஷனில் ரொம்ப வீக்காக இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் அந்த செக்ஷன் கிளியர் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் கிளியர் பண்ணது லக்கில் தான். ஸோ பேசிக்கலி என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து லிசனிங்கில் இருந்தது, என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து காஞ்சி கிராமரில் இருந்தது. அந்த செக்ஷன்ஸ் நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ரீடிங்கில் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் மக்களே, இந்த vocabulary நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இது மட்டும் பத்தாது, இந்த vocabulary-யை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வேறு சில மெட்டீரியல்ஸை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற வியூவர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது சைட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க, கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே. ஸோ பேசிக்கலி காஞ்சி, கிராமர், vocabulary இது மூணும் நீங்கள் வந்து அந்த பேசிக்ஸை வந்து அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலிஷ் பண்ணி இதில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 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 லெவல் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு JLPT எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது மக்களே. ஸோ இந்த மெட்டீரியல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இதில் ஒரு கஷ்டம் என்னென்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சைட்டை மாற்றி மாற்றி போக வேண்டி இருக்கும். ஒரு ஒரு சைட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு JLPT சென்சேயும், காஞ்சிக்கு வந்து கான்ஷுடோவும், இந்த பர்டிகுலர் vocabularyக்கு tanos.co.uk அப்படிங்கிற அதில் இருக்கிற அந்த மெட்டீரியலும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து ஜாப்பனீஸ் ஓரளவுக்கு N2 என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா இதுக்கு காரணம் வந்து இந்த 3 சைட்ஸும் தான். ஸோ நன்றி மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நன்றி மக்களே, தேங்க்யூ.